ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தயங்கோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். கண்ணான கண்ணி. என்னடா இன்றைக்கி இது ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட நெக்ஸ்ட் எபிசோடு வராமல் ஒன் ஷாட் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாண்டா, இனிமேல் இப்படி தான். ஏன்னா நம்ம இப்போ 2 சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? த ஆர்ட் ஆஃப் ஃபேட் ஒன்று, மை அப்சஷன் இன் ஹர் ஒன்று. ஸோ இப்படி தாண்டா வரும். ஆர்ட் ஆஃப் ஃபேட், மை அப்சஷன் இன் ஹர், அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் மற்ற கேர்ள்ஸுக்கும் ஃபீட் பண்ணும் இல்லையா? ஸோ அதனால தான். சரி, ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதோட இன்ட்ரோ பார்த்துடலாம்டா. நீங்கள் அண்ட் தயாங் 2 பேரும் 2 இயர்ஸாக லவ் பண்ணுறீங்க. இது உங்கள் 2 பேர் ஃபேமிலிக்குமே தெரியாது. தயாங்கோடது ஒரு வெல்த்தி ஃபேமிலி அண்ட் உங்கள் ஃபேமிலி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். பட் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை எந்த இடத்துலையும் தலகுனியை விட்டதே இல்லை. நீங்களும் அப்படி தான். உங்கள் ஃபேமிலிக்காக உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவங்களுக்காகவே அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இதுவரை எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு நீங்கள் கேட்டதே இல்லை. ஃபேமிலியில் நீங்கள் ஒரே பொண்ணு தான். ஸோ அவங்களும் ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து தான் பண்ணுவாங்க. பட் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், அவங்க ரொம்ப ரிலீஜியஸ். நீங்கள் யார் கூட வேணால் ஃப்ரெண்டாக இருக்கலாம், எந்த கேஸ்ட் எந்த ரிலீஜியன் வேணால் வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம். பட் மேரேஜ் மட்டும் அவங்க ரிலீஜியனில் தான் பண்ணணும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீங்கள் ஹிந்து, பட் தயாங் ஒரு கிறிஸ்டியன். அது ஒரே காரணத்தினால தான் நீங்கள் உங்கள் லவ் மேட்டரை வீட்டில் சொல்லாமல் இருக்கீங்க. பட் தயாங் வீட்டில் அப்படியே ஆப்போசிட். அவன் யாரை வேணால் எந்த ரிலீஜியன் பொண்ணை வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாம். பட் அந்த பொண்ணு கண்டிப்பாக ஒரு வெல்த்தி ஃபேமிலியிலேருந்து இருக்கணும். இந்த ஒரு காரணத்தினால தயாங்கோட வீட்டில் உங்கள் லவ் மேட்டரை அவன் சொல்லாமல் இருக்கான். நீங்கள் 2 பேரும் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான் மீட் பண்ணியிருப்பீங்க. தயாங் தான் உங்களை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருப்பான். பட் நீங்கள் என்ன தான் தயாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனை யோசிச்சு தயாங்கை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. பட் தயாங் விடாமல் உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பான். லிட்ரலி ஒரு பைத்தியம் மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் உங்களை சுற்றி சுற்றி வருவார். அண்ட் உங்களுக்கும் ஒரு கட்டத்தில் தயாங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பட் சொல்லாமலே தான் இருந்திருப்பீங்க. அப்படியே தான் அந்த 1 இயர் போயிருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் செகண்ட் இயரில் தான் நீங்கள் தயாங்க்கு ஓகேவே சொல்லியிருப்பீங்க. தயாங் நீங்கள் எஸ் சொன்னதையே ஒரு திருவிழா மாதிரி காலேஜ் ஃபுல்லாக சொல்லி சொல்லி பைத்தியம் மாதிரி கொண்டாடியிருப்பான். சொல்லப்போனால் தயாங்கிட்ட உங்களுக்கு பிடிச்சதே அதுதான். ஹிஸ் கிரேசி லவ் டுவர்ட்ஸ் யூ. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் எவ்வளோ சண்டை வந்தாலும் தயாங் உங்கள் காலில் விழுந்தாச்சும் சரி பண்ணிடுவார். எப்போவுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் தயாங் எப்படியாச்சும் போராடி உங்கள் கையில் காலில் விழுந்தாச்சும் ஒரே நாளில் சரி பண்ணிடுவார். அந்த மாதிரி ஐ ஃபைட் யூ ஃபிக்ஸுங்கிற கப்பல் தான் நீங்கள். இப்படி தான் உங்கள் காலேஜ் லைஃப் போகுது. இப்போ நீங்கள் 3rd இயர். நார்மலாக மார்னிங் நீங்கள் எப்பவும் போல் காலேஜ் கிளம்பிட்டுருக்கீங்க. அம்மாடி ஒயன், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுமா, சாப்பிட்டு போவா. தூ வரேம்மா. நீங்கள் அப்படியே ரெடியாகி உங்கள் ரூமை விட்டு வெளியே ஓடி வரீங்க. உங்கள் ஹவுஸில் ஒரே ஒரு ரூமு தான். உங்கள் பேரண்ட்ஸ் லிவிங் ரூமில் இருப்பாங்க. அந்த ஒரு ரூமில் நீங்கள் தான் இருப்பீங்க. மா, லேட் ஆச்சுமா, நீ பேக் பண்ணி கொடு, நான் பஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன். சரி ஒயன், இரு ஒரே ஒரு செகண்ட், அம்மா பேக் பண்ணி தரேன். அதுக்குள்ளே ஓடிடாத ஒயன். உங்கள் அம்மா அப்படியே கிச்சனுக்கு போய் ஃபுட்டை பேக் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் பேக்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. மா சீக்கிரம், தூ வந்துட்டேன். உங்கள் அம்மா அப்படியே லஞ்ச் கூட சேர்த்து பிரேக்ஃபாஸ்ட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. மா, லஞ்ச் நான் கேன்டீன்லேயே சாப்பிட்டுப்பேன்னு எவ்வளோ வாட்டி சொல்கிறது. பரவாயில்ல ஒயன், இன்னைக்கு ஒரு நாள் தானே, கொண்டு போ, அம்மா பிரியாணி பண்ணியிருக்கேன். பிரியாணியா? என்னம்மா திடீர்னு? அதுவா, நம்ம வீட்டில் நான்வெஜ் வாங்கி 1 மந்த் ஆச்சுல, அதான் அப்பா இன்னைக்கு வாங்கிட்டு வந்தார். நல்லா சாப்பிடுமா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக உங்கள் அம்மாவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போ சரியா, ரோட்டில் போகும்போது பார்த்து போகணும். அப்புறம் ஃபோன் பார்த்து ரோட் கிராஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ வாட்டிமா இதே டெய்லி சொல்லுவீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே, சரிடா கண்ணா, பார்த்து போயிட்டு வா சரியா. சரிம்மா, பாய். நீங்கள் அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு வேக வேகமாக நடந்து வரீங்க. லிட்ரலி ஓடி தான் வரீங்க. பிகாஸ் நீங்கள் ரொம்ப லேட்டு. ஒரு வழியாக ஓடி வந்து லாஸ்ட் மினிட்ல பஸ்ஸை பிடிக்கிறீங்க. பட் பஸ்ஸில் எப்பயும் விட இன்றைக்கி ரொம்பவே கூட்டமாக இருக்குது. ஸோ உங்களால் பிரேக்ஃபாஸ்ட்டை பஸ்ஸில் சாப்பிட முடியல. நீங்கள் அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி காலேஜ் ரீச் பண்ணுறீங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து காலேஜுக்கு போயிட்டுருக்கீங்க. பார்த்தா தயாங் இங்கே உங்களுக்காக காலேஜ் வாசல்லையே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக உங்களை பார்த்துட்டாரு. ஒரு வழியாக வந்துட்டியா? இப்படி உங்கள் பேகை வாங்குறாரு. தயாங், எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன்,
காலேஜுக்கு வெளியே இப்படி வெயிட் பண்ணாதானே. நானும் எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், நானே உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு. நீ கேட்டிருக்கியா? ஃபைன், ஃபேர் இனஃப். யா. பசிக்குது. தயாங் அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களை பார்க்குறாரு. ஏய், எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் சாப்பிடாம வராதன்னு. ஏண்டி என் பேச்சை கேட்கவே மாட்ற? இல்லைடா, சாப்பிடணுன்னு தான் நினச்சேன். பட் லேட் ஆகிடுச்சா, அதான் அம்மாவை பேக் பண்ணி தர சொன்னேன், பஸ்ஸில் சாப்பிட்டுக்கலான்னு. பட் பார்த்தா பஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சு, ஸோ சாப்பிட முடியல. அம்மா பேக் பண்ணி கொடுத்தாங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி. நீங்கள் அப்படியே சோகமாக மூஞ்சி வச்சுக்கிறீங்க. அடியே அழகு பட்டாணி, இப்படி மூஞ்சி வைக்காதடி, உம்மா கொடுக்கணும் போல இருக்கு. டேய், பிச்சிருவேன். சரி சரி வா, பேசாமல் காலேஜ் கேன்டீன் போய் சாப்பிடு. அதெல்லாம் வேணாம், எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க. உனக்கு பசிக்குது, நீ சாப்பிட்ற, அவ்வளோதான். உனக்கு இதெல்லாம் புரியாது மிஸ்டர் ரிச் காய். தயாங் மூஞ்சி அப்படியே வாடி போயிடுச்சு. நீங்கள் அதை பார்த்துட்டு, ஹே டேய், நான் அப்படி மீன் பண்ணலடா. அது இல்லை, பரவாயில்லம்மா, விடு. இது தயம், இங்கே பாரு. நீங்கள் அப்படியே தயங்கோட ஃபேஸை உங்கள் சைட் திருப்புறீங்க. உன் ஐயன் உன்னை போய் அப்படி சொல்லுவாளா? சொல்லு. சரி, அப்படி தான் நான் மீன் பண்ணேன்னு நீ நினச்சேன்னா ஐம் சாரி, சரியா? ஏய் சேச்சே, இதுக்கெலாம் நீ ஏண்டி சாரி கேட்குற? ஹர்ட் பண்ணால் சாரி சொல்லணும். சாரி சொல்லாதவன் என்ன மனுஷன்? என்னடி திடீர்னு புத்தர் மாதிரி பேசுகிற? நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. தயங்க அதை பார்த்துட்டு. அடி பாவி, இதுக்கு தான் அப்படி சொன்னியா? சரியான கேடி தாண்டி நீ. உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி அப்படியே கேன்டீன் கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டு அவர் கூடவே போகிறீங்க. ரெண்டு பேரும் அப்படியே கேன்டீன் போயிட்டு ஒரு டேபிளில் உட்காடுறீங்க. தயாங் உங்கள் டிஃபனை ஓப்பன் பண்ணி அப்படியே பிரியாணியை ஸ்மெல் பண்ணுறாரு. சே, அம்மா கையில் பிரியாணி சாப்பிடவே இன்னொரு ஜென்மம் எடுக்கலாம் போல. பிரியாணியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. டேய், ஊற்றுது பாரு, தொட. அப்புறம் மூட்டை எனக்கு ஊட்டி விடு. தயாங் அப்படியே பவுட் பண்ணிட்டே உங்களுக்கு பொறுமையாக ஊட்டி விடுறாரு. நீங்கள் அவரை பார்த்து சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்ருக்கீங்க. தயாங்கும் அப்படியே லவ்வோட ஸ்மைல் பண்ணிட்டே உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. கண்ணு வைக்காத, இன்னொரு டிஃபன் இருக்குது, எடுத்து கொட்டிக்கோ. தயாங் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டே, யாரு இந்த தயாங் ஏன் செல்லத்தை கண்ணு வைக்கிறதா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் தயாங் சொல்கிறது கேட்டு சிரிக்கிறீங்க. பார்த்து பார்த்து சாப்பிடுமா, பொறையடிக்க போகுது. நீயும் சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்றேன், ஃபஸ்ட்டு என் செல்லத்தோட வயிறு நிறையட்டும். டே தயம், நான் ஒன்றும் குழந்தை இல்லைடா. எனக்கு நீ குழந்தை தான், அமைதியாக சாப்பிடு. அப்போ கரெக்டாக காலேஜோட பிரின்சிபல் ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காரு. உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவர் உங்கள் டேபிளுக்கு வராரு. தயாங். நீங்களும் தயாங்கும் அந்த வாய்ஸ் கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருக்குது. பட் தயாங் ரொம்ப கேஷுவலாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் வேகமாக எழுந்து நிற்கிறீங்க. சார் 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 அது அது வந்து தயாங் வாம் பேரா? உங்களை ஒரு மாதிரி அவர் கேவலமாக பார்க்குறாரு. உங்களுக்கு அது ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ உங்கள் டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கீழே பார்க்குறீங்க. தயாங் இதை பார்த்துட்டு எழுந்து நிற்கிறாரு. சார், கிவ் சம் ரெஸ்பெக்ட். ஓ, எனக்கு பாடம் எடுக்க போறியா தயாங்? சரி, உங்கள் ஃபேமிலிக்கும் சொல்லிவிடுறேன், அவங்களும் வந்து பாடத்தை கற்றுக்கட்டும். நீங்கள் அப்படியே உங்கள் டியர்ஸை வேகமாக தொடச்சிட்டு பிரின்சிபலை நிமிர்ந்து பார்க்குறீங்க. சார் சார் ப்ளீஸ் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி அது. தயாங்க்கு நீங்கள் அலறதை பார்த்து செம்ம காண்டாகுது. அவர் அப்படியே உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு பிரின்சிபலை முறைச்சி பார்க்குறாரு. பிரின்சிபல் ஒரு மாதிரி நக்கலாக தயாங்க பார்த்துட்டு, தயாங், உன் பேரண்ட்ஸ் இந்த காலேஜுக்கு கொடுக்குற டொனேஷன்னால தான் நான் இன்னும் உங்ககிட்ட நின்று பேசிகிட்ருக்கேன். இனி எதுவாக இருந்தாலும் நீ உன் பேரண்ட்ஸ்கிட்டயே பேசிக்கோ. பிரின்சிபல் இதை சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம வெளியே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே ஐஸில் டியர்ஸோட தயாங்கோட கையை வேகமாக தட்டி விடுறீங்க. தயாங்க்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களை பார்க்குறாரு. ஒயன், நீ நீ ஒன்றும் பேசாத தயாங்,
அவர் வந்தப்போ நீ அவர்கிட்ட பொலைட்டா அவர் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. தயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் பேசுறது. பட் நீங்கள் அலறது அவருக்கு அதை விட கஷ்டமாக இருக்குது. என்னடி என்ன இல்லைன்னு சொல்கிற? நம்ம லவ்வையா சொல்லு வயன். பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருந்தாலும் தெரிய போகிறது தானடி. இங்கே பாரு வயன், ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன். அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ண வராரு. பட் நீங்கள் தள்ளி போகிறீங்க. அது தயாங்க்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயன், நீ ஏன்டா சொல்ல மாட்ட? ஏன் சொல்ல மாட்ட? உன் பேரண்ட்ஸ் மாதிரி இல்லை தயாங். என்னோடய பேரண்ட்ஸ் என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சா அவங்க சூசைட் பண்ணிப்பாங்கடா. நீங்கள் அலறது தயாங்னால பார்க்கவே முடியல. அவர் ஐஸ்லேருந்தும் டியர்ஸ் வருது. இங்கே பாருமா ப்ளீஸ், அழாதடி. அவர் உங்களை அப்படியே ஹக் பண்ண வராரு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே சைலண்ட்டாக நிற்கிறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு உங்கள் அம்மாட்டேருந்து கால் வருது. உங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட் ஆகுது. மூச்சு கூட விட முடியல. அவ்வளோ பயமாக இருக்குது. தயாங்னால உங்களை இப்படி பார்க்கவே முடியல. நீங்கள் அப்படியே பொறுமையாக ஃபோனை கையில் எடுக்கிறீங்க. உங்கள் கையெல்லாம் நடுங்குது. தயாங் டியர்ஸோட அவர்னால எதுவுமே பண்ண முடியாமல் இதை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கால் அட்டன் பண்ணி வயன் வயன் நீங்கள் அப்படியே தைரியத்தை வர வச்சுட்டு நார்மலாக பேசுகிற மாதிரி உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு ம் ம் சொல்லுமா. வயன், பிரின்சிபல் கால் பண்ணாங்கம்மா. அவ்வளோதான், உங்கள் தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. பிரின்சிபலா? தயாங் உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை. உங்கள் நர்வஸை எப்படியாச்சும் கம்மி பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆமாம்மா, கால் பண்ணி நீ ஏதோ தயாங்னு ஒரு பையன் கூட பேசுகிற பழகுற, சரியில்லைன்னு சொல்லி வைங்கன்னு சொன்னார். உங்கள் த்ரோட்லாம் அப்படியே அடைக்குது. நீ 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 என்னம்மா சொன்ன? நான் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் எதுவும் சொல்ல வேணான்னு சொல்லி கால் கட் பண்ணிட்டேம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா இருக்கேன் சரியா? இதெல்லாம் யோசிச்சு நீ பெருசாக எடுத்துக்காத. அம்மா உன்னை நம்புகிறேன் வயன். அவ்வளோதான். இதை கேட்ட அடுத்த செகண்டே நீங்கள் தயாங்கோட கையை தட்டி விட்டு பின்னாடி வரீங்க. தயாங் அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸோட உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. சரிம்மா வயன், இதை சொல்ல தான் அம்மா கூப்பிட்டேன். நீ போய் நல்லா படிப்போ. அப்புறம் இன்னொன்று, வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுமா. மீதி பிரியாணியை சூடு பண்ணி வைக்கிறேன் சரியா? உங்கள் அம்மா அவ்வளோ இன்னசென்ட்டாக பேசுகிறது கேட்க உங்கள் ஐஸ்லேருந்து கண்டினியூஸாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே அதை முழுங்கிட்டு ம் ம் சரிம்மா. சரி வயன், நான் வச்சிடுறேன். அவங்க அப்படியே உங்கள் காலை கட் பண்ணுறாங்க. இங்கே தயாங் உங்கள் கிட்ட வராரு. பட் நீங்கள் திரும்ப பின்னாடி போகிறீங்க. அங்கே அங்கே நில் தயாங். தயாங் அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களை டியர்ஸோட பார்க்குறாரு. ப்ளீஸ் அங்கே இரு. என்னம்மா, என்னடி ஆச்சு? எனக்கு பயமாக இருக்கு வயன். இப்படிலாம் பேசாதடி. நீங்கள் அப்படியே அழுதுட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. தயாங் திரும்ப உங்ககிட்ட வராரு. உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விடுறாரு. அவரோட டியர்ஸை பற்றி கூட அவர் கவலையே படலை. என்ன நடந்துச்சு சொல்லுவேன் ப்ளீஸ். அம்மா ஏன் கால் பண்ணாங்க? நீங்கள் அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் நிற்காம வந்துட்டே இருக்கு. பட் அவர் உங்கள் டியர்ஸ் வைப் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. அவர் கண்ணில் உங்களுக்கு அவ்வளோ லவ் தெரியுது. உங்களால் மூச்சே விட முடியல. பிரின்சிபல் அம்மா கால் பண்ணி சொல்லிட்டாங்க தயாங். தயாங்க்கு மூச்சே நின்று போன மாதிரி இருக்குது. பிகாஸ் அவருக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இப்போ இருப்பீங்கன்னு. வயன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி. இரு, நான் பேசுகிறேன். நான் வீட்டில் பேசுகிறேன். இல்லை தயாங், அப்படி இல்லை, அது இல்லை. தயாங் அப்படியே கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறாரு. வேற என்னம்மா புரியல?
அம்மா அம்மா அதை நம்பவே இல்லை தயம். எனக்கு கால் பண்ணி என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், நான் நான் அவளை நம்புறேன்னு சொன்னதா சொல்கிறாங்கடா. நீங்கள் அப்படியே தேம்பி தேம்பி அலறீங்க. தயங்னால நீங்கள் அலறது தாங்கவே முடியல. பட் உங்களை எப்படி அவருக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஸோ அவர் உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. 2 பேர் ஐஸ்லேருந்தும் டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. நீங்கள் தான் பொறுமையாக ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. உங்கள் டியர்ஸ்லாம் பொறுமையாக வைப் பண்ணிவிட்டு தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க்கு ஒரு மாதிரி திடீர்னு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அவர் உங்கள் கையை டைட்டாக பிடிக்கிறாரு. வயன் வயன் பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, நான் பார்த்துக்கிறேன்டி. கல்யாணம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் தயாங்? அதுக்கப்புறம் கூட எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன பதில்? தயாங்க்கு இதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு கூட தெரியல. பிகாஸ் உங்கள் 2 பேருக்கும் இப்போ தான் 20 ஆகுது. தயாங் தயாங் அப்படியே உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நம்ம நம்ம இதோட நிறுத்திக்கலாம்டா. தயாங்க்கு அவர் தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கு. அவர் அப்படியே அமைதியாகவே இருக்காரு. வயன் என்ன விளையாடுறியாடி? இல்லை இல்லை வயன். அவர் உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு தெரியும் இப்போ விட்டுட்டா அவ்வளோதான்னு. நீங்கள் பொறுமையாக உங்கள் கையிலேருந்து தயாங்கோட கையை எடுக்கிறீங்க. தயாங்க்கு அப்படியே மூச்சே நின்ன மாதிரி இருக்கு. வயன் இல்லை இல்லை தயாங், இது சரி வராது. இதுக்கு தான் நான் உன்னை விட்டு தள்ளியே இருந்தேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு ஹோப் கொடுத்துருக்கக்கூடாது. வயன் ஏண்டி இப்படி பேசுகிற? ப்ளீஸ் வயன், உன்னை கெஞ்சி கேட்குறேன். நீ விளையாட்டுக்கு தான் பேசுகிறேன்னு சொல்லுடி. எனக்கு அப்படியே தலையை வெடிச்சிடும் போல இருக்கு வயன். எனக்கு அப்படியே மூச்சு கூட விட முடியல வயன். நீ இல்லாமல் தயாங் இல்லடி. இல்லை தயாங், இதுக்கப்புறம் என்னை பார்க்கவும் பேசவும் செய்யாது. இதை எங்கேயும் முடிச்சுக்கலாம். தயாங் அப்படியே வேகமாக உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணுறாரு. உங்கள் காலை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. தயாங் என்ன பண்ணுற தயாங்? ப்ளீஸ் டோன்ட் மேக் இட் டூ ஹார்ட். ப்ளீஸ் தயாங். வயன் என்னை விட்டு மட்டும் போயிடாது வயன். ப்ளீஸ் வயன். இதுக்கு பதில் ஒரே அடியா நான் செத்துடலாண்டி. நீங்கள் வேகமாக தயாங் முன்னாடி நீல் டவுன் பண்ணி அவரை ஹக் பண்ணுறீங்க. என்னை மன்னிச்சிருடா ப்ளீஸ். so சாரி தயாங். நமக்கு வேற வழியே இல்லை தயாங். ப்ளீஸ்டா ஆன் பண்ணிடு. வயன் ஏன்டி இப்படிலாம் பேசுகிற? வயன் என்னை விட்டு போயிடாத வயன். சாரி தயாங். நீங்கள் அப்படியே தயாங்கோட லிப்ஸில் உங்கள் லிப்ஸை ஒரு செகண்ட் வச்சுட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அங்கேருந்து எழுந்து போயிடுறீங்க. இதுதான் இந்த 2 வருஷத்தில் உங்களுக்கும் தயாங்க்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் கிஸ். தயாங் அப்படியே தரையிலேருந்து எழுந்து ஐஸில் டியர்ஸோட நீங்கள் போகிறதையே பார்க்குறாரு. இல்லை ஏன் இது நிஜம் இல்லை. என் வயன் என்னை விட்டு போக மாட்டா. இது உண்மை இல்லை. ப்ளீஸ் இந்த கனவுல இருந்து என்னை யாராவது எழுப்பி விடுங்க ப்ளீஸ். வயன் தயாங் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலறாரு. இப்படியே 1 month ஆகுது. இந்த 1 month-ஆ நீங்கள் காலேஜே வரல. தயாங் அன்னைக்கு தான் உங்களை கடைசியாக பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரும் உங்களை எவ்வளவோ காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. நிறைய டெக்ஸ்ட் கால்ஸ்னு உங்களை ரீச் பண்ணாத டைமே இல்லை.
உங்கள் வீட்டுக்கு வெளியவும் இந்த 1 மந்த்தாக நின்று பார்ப்பாரு. ஒரு வாட்டியாச்சும் உங்களை பார்த்துற மாட்டோமான்னு ஏங்குவார். பட் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியவே வரல. இன்னைக்கு எப்பவும் போல தான் தயாங் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அப்போ ஒரு கார் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஃபாஸ்ட்டாக நிற்குது. அதுலேருந்து 4 பேர் இறங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. தயாங் இது எல்லாத்தையும் சைலண்ட்டாக பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஒரு பையன் உங்கள் வீட்டுக்கு வெளியே வரான். அப்படியே பின்னாடி நீங்களும் வரீங்க. தயாங் இப்போ தான் இந்த 1 மந்தில் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் saree கட்டியிருக்கீங்க, ஃபேஸ்லாம் மேக்கப் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. தயாங்கோட கண்ணுக்கு நீங்கள் எப்பவும் அழகு தான். பட் இன்றைக்கி தான் அவர் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் சாரியில் பார்க்குறாரு. அவர் அப்படியே உங்களையும் அந்த பையனையும் பார்த்துட்டே நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக நீங்களும் அந்த பையன்கிட்ட பேசிட்டே தயாங்க பார்க்குறீங்க. அவ்வளோதான், உங்கள் மூச்சே நின்று போன மாதிரி இருக்கு. சரி வயன், உள்ளே போகலாமா? ம் ம் சரி, நீங்கள் போங்க. நீங்கள் உள்ளே போங்க, நான் பின்னாடியே வரேன். அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். நீங்கள் இங்கே வேகமாக தயாங்கிட்ட ஓடி வரீங்க. தயாங்கும் உங்ககிட்ட வராரு. பட் நீங்கள் அவர்கிட்ட வந்து ஸ்டாப் ஆகுறீங்க. தயாங் உங்களை ஹக் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவரும் உங்களை பார்த்து ஸ்டாப் ஆகுறாரு. தயாங், இங்கே எதுக்கு வந்தா? ப்ளீஸ் யாராச்சும் பார்க்குறதுக்குள்ளே கிளம்பு ப்ளீஸ். தயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் அவரை பார்த்தும் எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கூட கேட்கல. இங்கே ஏன் வந்தேன்னு கேட்குறீங்க. வயன், என்னடி இதெல்லாம்? ஏன்டி என் கால் டெக்ஸ்ட் எதுக்குமே பதில் சொல்லலை? ஏன் காலேஜும் வரமாட்ற? சொல்லு வயன். நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. தயாங்க்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ப்ளீஸ் வயன், ஏதாச்சும் பேசுடி. ஏன்னா நான் என் வீட்டில் சொல்லிட்டேன் தயாங். தயாங் அப்படியே கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறாரு. என்னது? எங்கள் வீட்டில் நம்ம 2 பேர் லவ்வை பற்றி சொல்லிட்டேன். அன்றைக்கி உங்ககிட்ட பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்தேன். நானும் உன்னை மறக்க ட்ரை பண்ணலான்னு யோசிச்சு தான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் என்னால் முடியலடா, என்னால் முடியல தயாங். உன்னை அப்படி தரையில் அழுக வச்சுட்டு என்னால் அப்படி உன்னை விட்டு போக முடியலடா. அதான் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். தயாங் அப்படியே சைலண்ட்டாக இதை கேட்டுட்ருக்காரு. அம்மா புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன்டா. ஆனால் அவங்க நான் சொன்ன அடுத்த செகண்டே என்னை அடித்து ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சு அப்பா வந்ததும் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து எனக்கு காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன இவ்வளோ நாள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் எவ்வளோ வாட்டி அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் கெஞ்சி பார்த்தேன். ஒரு நாள் நைட்டு உன் வீட்டுக்கு ஓடி வந்துடலான்லாம் பிளான் போட்டேன். ஆனால் அம்மா என்னை பார்த்துட்டாங்கடா. அதுக்கப்புறம் பாய்சன் குடிச்சிருவேன்னு என்னை மிரட்டி இவ்வளோ நாளாக வீட்டில் வச்சுருந்தாங்க தயாங். தயாங்க்கு இதை கேட்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தனியாக இவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு. அவர் அப்படியே உங்கள் ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறாரு. நீங்களும் நிம்மதி தயாங்க பார்க்குறீங்க. இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடா. நான் பேசிகிட்டு இருந்தது அந்த பையன். நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலனா அவங்க 2 பேரும் செத்துருவேன்னு சொல்கிறாங்க தயாங். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. தயாங்க்கு அதுக்கு மேலே தாங்கவே முடியல. வாவயன், நான் பேசுகிறேன். இல்லை தயாங், அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கடா. நான் பேசி பார்க்குறேன்டி. நான் உனக்காக நான் வேணா
ஹிந்துவா மாறிடுறேன். அவ்வளோதான். உங்களால டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. இல்லை தயம், அப்புறம் நான் உன்னை காதலிச்சதுக்கெலாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும். எனக்கு எனக்கு நீ வேணும் ஏன். எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லடி. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சேடாக ஸ்மைல் பண்ணிட்டு தயாங்கோட ஃபோர்ஹெட்டில் உங்கள் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணுறீங்க. தயாங்கன் உங்கள் 2 பேர் ஐஸ்லேருந்தும் டியர்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கு. தயாங்க்கு அவரோட ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட் ஆகுது. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம நம்ம காதலிச்சது உண்மை தயம். அந்த 2 வருஷம், அந்த அந்த 2 வருஷம் அதுதான்டா என் லைஃப்லே பெஸ்ட்டான டைம். நம்ம நம்ம காதலிச்சது தப்பில்லை தயம். இந்த இந்த மாதிரி ஒரு உலகத்தில் பிறந்து காதலிச்சது தான் தப்பு. இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நம்ம திரும்பவும் பிறந்து காதலிக்கணும் தயம். தயம் ஒயனாவே ஒன்றா வாழணும். என்னை மன்னிச்சிரு தயம். ஐ லவ் யூடா. நீங்கள் அப்படியே தயாங்கோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. தயாங்க்கு மூச்சு முட்டுது. அவர்னால இதை தாங்கவே முடியல. அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, நான் நான் வாழும்போதும் உன்னோட காதலி தான், செத்தாலும் உன்னோட காதலியாக தான் சாவேன். இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தால் என்னை தேடி என்கிட்ட வா தயாங். தயாங் அப்படியே அமைதியாக உங்களை இறுக்கி பிடிச்சிட்ருக்காரு. பிகாஸ் அவருக்கு தெரியும், இப்போ உங்களை விட்டால் நீங்கள் அவருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டீங்கன்னு. நான் போகணும் தயம். ஒயன் இல்லை இல்லை ப்ளீஸ் டி ஒயன், நீயும் நானும். எனக்கு நீ வேணும்டி. என்னை விட்டு போயிடாத ஒயன், நான் செத்துருவேன்டி. ப்ளீஸ் ஒயன், ப்ளீஸ் டி. தயாங், லிவ் ஃபார் மீ ப்ளீஸ். வில் யூ லிவ் ஃபார் மீ? நீங்கள் அப்படியே தயாங்கோட ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹெட் மேலே வைக்கிறீங்க. யூ ப்ராமிஸ்ட் ஆன் மீ, யூ வில் லிவ் ஃபார் மீ. நீங்கள் கடைசியாக தயாங்க பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ கரெக்டாக மழை வருது. தயாங் அப்படியே தரையில் உட்கார்றாரு. அவரால் சுத்தமாக முடியல. நீங்கள் அவருக்கு இல்லைன்றது அவரால் ஏற்றுக்கவே முடியல. இங்கே நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே மழையில் நனைஞ்சிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. எனக்கு கல்யாணத்தில் சம்மதம். இதை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. இங்கே உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஸ்மைல் பண்ணிகிட்டே மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. தயாங் அப்படியே வெளியில் மழையில் நனைஞ்சிட்டே உட்காந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுதுட்ருக்காரு. ஆஃப்டர் 1 month இன்றைக்கி உங்களுக்கு கல்யாணம். தயாங்கும் அங்கே தான் இருக்காரு ஒரு ஓரமாக. இங்கே நீங்களும் மாப்பிள்ளையும் மாலையை மாற்றிக்கிறீங்க. தயாங் அப்படியே கண்ணீரோட இதெல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ்வுக்கு அவர் கண்ணு முன்னாடியே கல்யாணம் ஆகுது. நீங்களும் அப்போ கரெக்டாக நிமிர்ந்து தயாங்க பார்க்குறீங்க. தயாங்க அப்படியே கண்ணீரோடு நின்றுட்டுருக்காரு. இங்கே உங்கள் ஐஸ்லேருந்தும் அப்படியே கண்ணீர் வருது. கெட்டி மேளம். கரெக்டாக உங்களுக்கு தாலி கட்ட வராங்க. அப்போ உங்கள் மவுத்லேருந்து அப்படியே பிளட்டாக வருது. நீங்கள் தயாங்க பார்த்து கடைசியாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. தயாங்க் அப்படியே கை கால்லாம் நடுங்குது. இப்போ தான் அவருக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையோட அர்த்தம் புரியுது. நான் 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 வாழும்போதும் உன் காதலி தான், சாகும்போதும் உன் காதலியாக தான் சாவேன். இங்கே உங்கள் அம்மா அப்பாலாம் அப்படியே உங்களை மடியில் வச்சு அலறாங்க.
தயங் அப்படியே கூட்டத்திலிருந்து எல்லாரையும் தள்ளி விட்டு உங்ககிட்ட ஓடி வராரு. ஒய் ஒயன் ஒயன் உங்களை தூக்கி அவரோட லேப்பில் படுக்க வைக்கிறாரு. இங்கே உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்போ தான் புரியுது. அவங்க பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி அவங்களே அவங்க பொண்ணு கொன்னுட்டாங்க. ஒயன் ஒயன் இல்லை இல்லை, ஐயோ நீ சொன்னது புரிஞ்சுக்காம போயிட்டனே. ஒயன் 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 என்ன என்னை இப்படி மொத்தமாக விட்டு போயிட்டியடி. என்னை மொத்தமாக விட்டுட்டு போயிட்டியே ஒயன் 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 ஒயன். தயங் அப்படியே உங்களை மடியில் வச்சுட்டு தேம்பி தேம்பி அலறாரு. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐம் சாரிடா, இது உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கலன்னா இட்ஸ் ஓகே. எனக்கு இந்த எமோஷன்ஸை ஷோ பண்ணணும்னு தோணுச்சு. பட் இங்கே ஒய்யன் எடுத்தது ஒரு பெரிய தப்பான முடிவு. தயவு செஞ்சு இது வெறும் ஸ்டோரியாக மட்டும் பாருங்கள். எனக்கு தெரியும் என்னோடய பெட்டல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்னு, இல்லையா? சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.